இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ இப்போ புது சீரியலில் கமிட் ஆயிருக்காரு. அவர் எந்த சீரியலில் நடிக்க போகிறாரு, என்ன கேரக்டர் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருந்த சீரியல் தான் நம்ம வீட்டு பொண்ணு சீரியல். அந்த சீரியலில் ஹீரோவாக அறிமுகமானவர் தான் சுஜித் அவர்கள். அந்த விதத்தில் சுஜித் அவர்கள் அந்த சீரியலில் கார்த்திக் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்தாரு. அவருக்கு ஜோடியாக தான் மீனாட்சி அப்படிங்கிற கேரக்டரில் அஸ்வினி அனந்திதா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இப்ப தங்கமகள் சீரியல்ல ஹீரோயினை ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான் அவங்க ரெண்டு பேரோட பேருக்காகவே அந்த சீரியல்ல எல்லாருமே ரொம்பவே விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து சுஜித் அவர்கள் திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுத்தது எந்த சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க சந்தியாராகம் சீரியல் தான். இந்த சீரியலுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியேப்பட்ட ஒரு ரசிகர்களை பிடிச்ச சீரியல் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சந்தியாராகம் சீரியல் எப்போதுமே டிஆர்பி ரேட்டிங்கில் ஒரு நல்ல ரேட்டிங்கில் தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் டிஆர்பி ரேட்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து அந்த சீரியல்லையுமே ஒரு மெயின் லீடாக சீனு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் சுஜித் அவர்கள். இதை தொடர்ந்து சுஜித் அவர்களோட பேருக்காகவே எல்லாருமே ரொம்பவே விரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சந்தியாரகம் சீரியலை. அதை தொடர்ந்து இவருக்கு நல்ல ஒரு கேரக்டர் அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு சீரியல்லுமே கிட்டத்தட்ட எல்லா சீரியலுமே சூப்பராகவே நடிச்சிருந்தார். இப்போ அடுத்த கட்டமாக சந்தியாரகம் சீரியல்லேருந்தும் வெளியேறிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் போர் அடிச்சுது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா சுஜித் இல்லாமல் அந்த சீரியல் பார்க்குற ஃபேன்ஸும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து இப்போ சூப்பராக ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு சுஜித் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திரும்பவும் சுஜித் அவர்கள் ஒரு புது சீரியலில் கமிட் ஆகியிருக்காரு. அது எந்த சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்மா அப்படிங்கிற நெட்வொர்க்கில் சின்னி அப்படிங்கிற சீரியலில் ரீமேக் சீரியலாக ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த சீரியலில் இப்போ ஒரு குழந்தைய பேஸ் பண்ணி தான் ஒரு மையமாக வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கதைகளத்தில். இப்போ அந்த குழந்தை வளர்ந்து தான் இப்போ ஹீரோயினே ஆனா போல் ஒரு கதைகளத்தை மாற்றிருக்காங்க. அந்த ஹீரோயினியான மதுமிதா அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஹீரோவாக ஆக்ட் பண்ண போயிருக்காரு. அதாவது அவங்களோட பேருக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது தெலுங்கில் முழுக்க முழுக்க ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியல். இதை தொடர்ந்து மதுமிதாவுக்கும் சுஜித் அவர்களுக்கும் தான் பேர் பண்ணியிருக்காங்க அந்த சீரியலில். இதை தொடர்ந்து அந்த சீரியல் பிரைம் டைமில் 7 o'clock ஒளிபரப்பாகிட்டு இருக்கனால அவருக்கும் ஒரு நல்ல டிஆர்பி லெவல் கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அந்த விதத்தில் தான் இப்போ புது சீரியல்லையும் கமிட் ஆகியிருக்காரு ஸ்டார்மாவில். இதை தொடர்ந்து அவருக்கு அங்கேயும் ரசிகர்கள் இருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இது அவரோட ஃபர்ஸ்ட் தெலுங்கு சீரியல் அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போல அப்டேட்டுகளுக்கு நம்ம வித்தல் பேட்டி சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.